ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்தில் நம் ஆண்டவரை துதிக்கும்படியாய், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் தேவனுடைய ஆலயத்துக்காக கடந்து செல்லுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவனாகிய கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் போது ஒரு பெரிதான கவலை ஜனங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு அநேகருக்கு கவலை. வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மனுஷனுடைய இருதயத்தில் பலவிதமான கவலை இருக்குது. என்ன கவலை? பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை. பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமே, பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணுமே, பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணுமே அப்படின்ற கவலை. பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு நாளைக்கு பிள்ளைக்கு அந்த காரியத்தை செய்யணும், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு எதிர்காலத்தை குறித்து பார்க்கணும் அப்படின்ட்டு பலவிதமான கவலை. இன்றைக்கு அந்த கவலை என்ன செய்கிறது தெரியுமா? அநேகருடைய இருதயத்தை ஆளுகை செய்து அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் நிர்மூலமாக்கி விடுகிறது. நீங்கள் மருத்துவரிடத்தில் போவீர்களே ஆனால் அவர்கள் சொல்லுகிற அநேக மருத்துவர்கள் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஏன்னா கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த கவலை என்ன செய்கிறது தெரியுமா? அது வியாதியாக மாற்றப்பட்டு சரீரத்தில் அது ஊறி போய், ரத்தத்தில் ஊறி போய் அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் நிர்மலமாக்கி விடுகிறது. அதனால தான் கவலைப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. கவலையை நீங்கள் மாற்றி வைத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அநேகர் சொல்லுவார்கள், கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க. உண்மை தேவ பிள்ளைகளை, மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கவலை என்ன செய்கிறது தெரியுமா? அவனை வேதனைக்குள்ளாகவே வைத்து கொண்டிருக்கிறது, உபத்திரவத்துக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறது. அவனை வாழ முடியாதபடி, அவன் ஜீவிக்க முடியாதபடி, நன்மைகளை பெற்றனுபவிக்க முடியாதபடி, அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றனுபவிக்க முடியாதபடி அவன் கவலை அவனை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது மனுஷனுக்கு அநேக கவலைகள் உண்டு. அந்த கவலைகளை, சில கவலைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே ஒரு கவலை எழுதப்பட்டு இருக்கிறது. தட்டுமுட்டுகளை குறித்த கவலை. யோசேப்பு தன்னுடைய சகோதரரிடத்துல தன் தகப்பனை வர சொல்லி அனுப்பிவிடுகிறார். நான் மேன்மையாக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் உயர்ந்திருக்கிறேன், நான் வாழ்ந்திருக்கிறேன், ஆகையினால என் தகப்பனையும் அழைத்து கொண்டு இந்த தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு கடந்து வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், தட்டுமுட்டுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு தன்னுடைய தட்டுமுட்டுகளை குறித்த கவலை. தனக்கு இருக்கிறதை காப்பாற்ற வேண்டுமே, தனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை காப்பாற்ற வேண்டுமே, தனக்கு இருக்கிற நன்மைகளை காப்பாற்ற வேண்டுமே, எனக்கு இருக்கிற நல்ல பேரை காப்பாற்றணுமே, என் குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு ஒரு கவலை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த கவலை நம்முடைய வாழ்க்கையில வேதனைகளை உருவாக்கும், உபத்திரவங்களை உருவாக்கும், வாழ்க்கையில மேன்மையை அனுபவிக்க முடியாது. ஆகையால் இந்த தட்டுமுட்டுகளை குறித்த கவலை, நாம இந்த உலகத்தை குறித்த கவலை, வீடு கட்டணுமே, வீடு வைக்கணுமே, வீடு வாங்கணுமே, சொத்து வாங்கணுமே, பேங்க் பேலன்ஸ் சேர்க்கணுமே, இந்த கவலைகள் எல்லாவற்றையும் நாம் விட வேண்டும்.
அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கவலைகள் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது தெரியுமா? சீரழிக்குமே ஒழிய ஒருபோது முன்னிலையிலே கொண்டு போனதில்லை. இரண்டாவது, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 5 முதல் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். சவுல் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நம்முடைய தகப்பன் கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டு இப்பொழுது நம்மை குறித்த கவலை என்ன செய்யும், அதிகமாயிருக்குமே என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது சவுலுக்கு ஒரு கவலை வந்தது. என்ன கவலை? தகப்பன் என்னை தேடுவார். தகப்பன் காணாமல் போன கழுதையை குறித்து தேடி 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 வருகிறான். தேசங்களை கடந்து போகும் பொழுது அப்பொழுதுதான் அவனுக்கு உணர்வு வருகிறது, இப்பொழுது தகப்பனனை தேடுவாரே, தகப்பனனை தேடுவாரே என்று சொன்ன கவலை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கவலை அவனை என்ன செய்யப்பட்டது? தேசத்திலே தகப்பனோடு கூட திரும்ப வைத்தது. என கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவனை குறித்து என்ன எண்ணி இருக்கிறார்? அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உருவாக்க வேண்டும் என்று. ஆனால் இவனுடைய கவலையை பாருங்க, தகப்பனனை தேடுவார், கழுதை கிடைக்கவில்லையே, காணாமல் போன கழுதையை தேடவில்லையே, அந்த கழுதை கிடைக்கவில்லையே என்று சொன்ன கவலை. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறார் சவுலை குறித்து. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ள வேண்டும், ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும், இஸ்ரவேலிலே ராஜாவாய் அவன் வீற்றிருக்க வேண்டும் என்று சவுலை குறித்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவனுடைய எண்ணமோ கேவலமான ஒரு கழுதைக்கு சமமாய் அவனுடைய கவலை மாற்றப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற கவலை மனுஷனை இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நாளைக்காக நான் என்ன பிரயாசப்படுகிறது, நாளைக்காக நான் என்ன பிரயாசப்படுகிறது, நாளைக்கு என்ன வேணுமே, எனக்கு சம்பாத்தியம் வேணுமே, எனக்கு சம்பாத்தியம் இருந்தால் தான் நாளைக்கு நான் போஷிக்கப்பட வேண்டுமே, என் வஸ்திரங்கள் எனக்கு வேண்டுமே, எனக்கு ஆகாரம் வேண்டுமே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இவைகளை போஷிக்கிற தேவன் உங்களை போஷியாமல் இருப்பாரோ? பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கிறார். அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை நமக்கு தர அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை, கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் தள்ளாடப்படுவதில்லை, கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை நான் சேர்ப்பேன் என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறதா? மத்தேயு 6வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, உடைக்காக நீ கவலைப்பட வேண்டாம், அந்த வஸ்திரத்துக்காக நீ கவலைப்பட வேண்டாம். அநேகரை பார்ப்பீங்கன்னா வஸ்திரம் 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 எடுக்கணும், வஸ்திரம் வேலை செய்கிறதுல பாதிய வஸ்திரம் எடுக்கணும், வஸ்திரம் வீட்டில் இருக்கிற வஸ்திரத்தை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை. வஸ்திரங்கள் புதிய புதிய மாடல் வஸ்திரங்கள் எடுக்கணும், மாடர்ன் வஸ்திரங்கள் எடுக்க வேண்டாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று நான் குறை கூறவில்லை. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தகுதியானதா? ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்து நான் உங்களை கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கிற வஸ்திரங்கள் உங்களுக்கு போதாததாய் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ ஏழைகள் ஒருவே மாற்று வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற பொழுது உங்களுக்கு இருக்கிற வஸ்திரத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உடைக்காக அநேக குடும்பங்களில் சண்டை, வஸ்திரத்துக்காக சண்டை. இவைகள் எல்லாவற்றையும் விட்டு, இந்த கவலைகளை விட்டு, உடைக்காக நாம் கொள்ளுகிற கவலையை விட்டு, மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்த கவலை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலை, வஸ்திரங்களை உடைகளை குறித்த கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலையை மனுஷனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கவலை இருக்கிறதா? அந்த கவலைகளை என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், இவைகளை மாற்றி போட வேண்டும். இது ஒரு பிரயோஜனம் இல்லாத கவலை, பிரயோஜனம் இல்லாத கவலை. வேதம் சொல்கிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்?
கடலிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். இயேசு படகுல பின்னணியத்திலே தலையை வைத்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கடலிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு உருவாகிறது. பெரும் காற்றும் கடலிலே உருவாகி அந்த கப்பலிலே வந்து மோதுகிறது. கடல் கொந்தளிக்கிறது. இப்பொழுது இவர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்த பொழுதும் அவர்களுக்கு ஒரு கவலை வந்துவிட்டது. என்ன கவலை? ஐயோ, இந்த எதிர்காற்றிலே நாம் போக முடியவில்லையே, கப்பலை எப்படியாவது நிறுத்த வேண்டும், எப்படியாவது அந்த கப்பலை பிரயாசப்பட்டு ஏதாவது செய்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சொந்த முயற்சிகளை எடுத்து பிரயாசப்படுகிறார்கள். ஏனென்றால் மீன்பிடிக்கிற பேதுரு, அனுபவம் உள்ள மனிதர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். கப்பலை காற்று எதிர்முகத்திலே போகும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஆகையினால் அவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? எப்படியாவது பிரயாசப்பட்டு நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படும் பொழுது ஒன்றும் முடியவில்லை. அப்பொழுதுதான் இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? மரணத்தை குறித்த கவலை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு மரணத்தை குறித்த கவலை எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. மரணத்தை குறித்த ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே மரிக்கும் போது ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? என் கண்கள் இந்த பூமியிலே மூடும் பொழுது என் விசுவாச கண்களினாலே பரலோகத்திலே இளைப்பாறுதலிலே என் தேவனோடு கூட இருப்பேன். ஆம், மரணம் நமக்கு லாபம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மரண லாபம். அந்த லாபத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நித்தியத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்தில் மரண பயத்தினாலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நான் மரித்து விடுவேனோ, ஐயோ நான் செத்து போவேனோ, என் பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கிறதற்கு முன்பாக நான் செத்து போவேனோ, என் காலத்துக்கு முன்ன நான் செத்து போவேனோ, என் வியாதியிலே நான் செத்து போவேனோ, நான் நடந்து போகும்போது செத்து போவேனோ, நான் இப்படியே இருக்கிறேன், செத்து போவேனோ. பல விதங்களில் கவலை மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த கவலைகள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு மாற்றி விடுங்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் கவலைகளை, உங்கள் வேதனைகளை உங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் ஜெபத்தோடு கூட கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவலைகளை இருதயத்திலே வைத்து, வேதனைகளை இருதயத்திலே வைத்து வாழுகிறதற்காக அல்ல, தேவன் உங்களை தெரிந்து கொண்டது. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று பவுல் சொன்னதை போல, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, சந்தோஷத்தோடு வாழும்படியாய், கிருபை உள்ள வாழ்க்கை வாழும்படியாய், கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே பலவிதமான கவலைகள் வரலாம், பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், பலவிதமான வேதனைகள் வரலாம். எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு தேவ சமூகத்தில் மரண பயத்தை புறந்தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்காக நான் மரித்தாலும் பரவாயில்லை, ஒரு எஸ்தரை போல நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஒரு தைரியத்தோடு கூட கிறிஸ்துவிலே நிற்பீர்களேயானால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். வேதம் சொல்கிறது, லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனம் எப்படி சொல்கிறது? இப்பிரபஞ்சத்தினுடைய கவலை. பிரியமானவர்களே, இந்த கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட வேண்டும். லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனத்திலே வாசிக்கிறோம், மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டாள். இயேசு வீட்டில் இருக்கிறார், இயேசுவுக்கு ஆகாரம் கொடுக்கணும், கூட வந்து இருக்கிற சீஷர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், அநேகர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரயாசம், பிரயாசத்தினாலே கவலை அவளை ஆளுகை செய்தது. இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு எது? தேவ சமூகத்திலே காத்திருப்பது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் பலவிதமான கவலைகள் இருக்கலாம். இப்பிரபஞ்சத்தினுடைய கவலையாயிருக்கலாம், உலகத்தினுடைய கவலையாயிருக்கலாம், உலகத்தின் எதிர்காலத்தை குறித்த கவலையாயிருக்கலாம், பிள்ளைகளை குறித்த கவலையாயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியலன்னு சொல்ல கவலையாயிருக்கலாம், உங்களுக்கு இருந்த சொத்துக்கள், உங்களுக்கு இருக்கின்ற சுகங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டே என்ற கவலையாயிருக்கலாம்.
மாத்திரம் அல்ல, உங்கள் வியாதி, சரீரத்தில் வியாதி, குடும்பங்களில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வியாதி, அந்த வியாதியின் நிமித்தம் என் குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல கவலையாயிருக்கலாம். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவன் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவிடத்தில் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் கவலைகளை நீங்கள் தெரிவிப்பீர்களே ஆனால் உங்கள் கவலைகளை மாற்றி போட கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆமென், இவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கவலைப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதத்திலே வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுகிறது? பவுல் சொல்லுகிறார், எனக்கு சபைகளை குறித்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கவனிங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் இருந்து 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் தொடர்ந்து அந்த உள்ள காரியங்களை வாசிப்பீர்களே ஆனால் பவுலுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கும் போது சபைகளை துன்பப்படுத்தின மனுஷன், சபைகளை வேதனைப்படுத்தின மனுஷன், சபைகளை உபத்திரவப்படுத்தின மனுஷன், இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை இழுத்து வந்து கொலை செய்கிறதற்கும் அதிகாரமுடைய மனுஷன். இப்ப சபைகளை உடைத்து நொறுக்கி, சபைகளை பாழாக்கி, சபைகளை ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக்கி விடுகிற இந்த மனுஷன் கொரிந்து பட்டணத்துக்கு இருக்கிற சபைக்கு தன்னுடைய வாக்கியத்தை, நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அன்றைக்கு எனக்கு சபைகளை நொறுக்க வேண்டும் என்ற கவலை இருந்தது, சபைகளை உடைக்க வேண்டும் என்ற கவலை இருந்தது. இன்றைக்கோ எனக்கு சபைகளை கட்ட வேண்டும் என்கிற கவலை, சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4 முதல் 9 முடிய உள்ள வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மலைகளிலே ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து எனக்கு தேவ ஆலயத்தை கட்டுங்கள், அந்த ஆலயத்திலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்டுவது தேவனுக்கு பிரியம். தேவனுடைய ஆமென் ஆலயத்தை கட்டுவது தேவனுக்கு பிரியம். இன்றைக்கும் கர்த்தரை அறியாத பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்காத பிள்ளைகள் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய தமிழ்நாட்டில் கூட, இந்திய தேசத்திலே அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இவர்களுக்காக கிறிஸ்துவை எப்பொழுது நாம் அறிவிப்பது, இவர்களுக்காக கிறிஸ்துவை நாம் எப்பொழுது சொல்லிக் கொடுப்பது? ஆமென். ஒன்று செய்ய வேண்டாம், சபைகளை கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டாம், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டாம், தேவ சபையை கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டாம். ஆமென். நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் அந்த சபையை கட்டி எழுப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும், ஆத்துமாக்களினால் நிரப்புகிறவர்களாய் இருக்க வேண்டாம். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு கிறிஸ்துவை சொல்லி ஆமென். அன்றைக்கு சமரிய தேசத்தினுடைய ஸ்திரீ ஓடிப்பை தேசத்திலே இருந்த எல்லா ஜனங்களையும் அழைத்து வந்து கிறிஸ்துவண்டையிலே கூட்டி சேர்த்ததை போல நாம் சபைகளை கட்டி எழுப்புகிறவர்களாய், கிறிஸ்துவுக்காக சபைகளை கட்டி எழுப்புகிறவர்களாய் இருக்க வேண்டாம். ஆத்தும பாரம், சபைகளை கட்ட வேண்டுமே, சபைகளை எழுப்ப வேண்டுமே என்ற பாரம் உங்களுக்குள்ளே ஆமென் நித்தமும் எழும்பிக் கொண்டு இருக்குமேனால் இந்த பாரத்து நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு காரியம், எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்கிறது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமேயானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்க வேண்டிய கவலை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள், பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நான் அனுபவித்திருக்கிற ரட்சிப்பை, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு 40 வருடம், 45 வருடம், 10 வருடம், 15 வருடங்கள் ஆயிற்று. ஆனால் இன்றைக்கு அந்த மகிமை, அந்த தேவ கிருபை அவர்களை இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷம் இன்றைக்கு பூரணமாக இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு இருந்த சந்தோஷத்தை நீங்கள் இன்றைக்கு மறுபடியும் அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லையே. ஏன்? அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே,
இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாய் இருப்பீர்களே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் மற்ற எல்லாரை பார்க்கலாம் பரிதபிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோமா? பாருங்கள், இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தின் நன்மைக்காக, உலகத்தின் வாழ்க்கைக்காக, வியாதி சுகமாக வேண்டாம், வீடு கட்ட வேண்டும், பிள்ளைகள் வாழ வேண்டாம், வேலைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமானால் மற்ற எல்லாரை பார்க்கலும் நாம் பரிதபிக்கிறவர்களாய் மாறுவோமா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்துவோமேனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை நம்மை நடத்தும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ரட்சிப்பை நான் பரிபூர்ணப்படுத்த வேண்டும். இந்த ரட்சிப்பை விட்டு நான் பின்மாறிடக்கூடாது. இந்த ரட்சிப்பில் நான் வாழணும். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரை ஆமென் நான் நிலைநிறுத்த வேண்டும். யூதாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆதி மேன்மையை ஆமென் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 6வது அதிகாரம் 4 முதல் 6 முதல் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுதலித்து போனவர்கள் ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். மறுதலிக்காமல், கிறிஸ்துவை மறுதலியாமல் கிறிஸ்துவை ரட்சகர் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்களே ஆனால் எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? பவுல் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை நான் பெற்றுக்கொண்ட அந்த ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்கணும், சந்தோஷமாய் முடிக்கணும். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் ஓட்டத்தை, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து முடிக்க வேண்டாம். இதை குறித்த கவலை, முடிக்க கவலை, நான் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. என்ற ஆண்டவர் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார், என் கையில் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம், என்னுடைய வாழ்க்கை முடிகிறது வரை, என் ஜீவிதம் முடிகிறது வரை, என் ஓட்டம் முடிகிறது வரை நான் இதை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கவலை பவுலுக்கு இருந்தது. அதே போல பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு கவலை இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஏசாவை போல நிர்விசாரமுடையவர்களாய் இருப்பீர்களேயானால், ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:17 சொல்லுகிறது, ஏசா பிற்பாடு அவன் மனம் விட்டு அழுதான், அவன் மனம் நொந்து அழுதான், ஆனால் மீண்டும் மனமாறுதலை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆமேன், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பின்மாறி போனால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாயிராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாய் இருக்கலாம், நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், உலக பிரகாரமான கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி வைத்துவிட்டு நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நான் பூரணப்படுத்த வேண்டாம், நான் ஓடுகிற ஓட்டத்தை நிறைவாய் ஓடி முடிக்க வேண்டாம், சபைகளை குறித்த கவலை எனக்கு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் வாழ்க்கையிலே வருமானால் இவைகளை குறித்து கவலைப்படுங்கள், இவைகளை குறித்து மாத்திரமே சிந்தியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கவலைகள், உலக பிரகாரமான கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். மத்தேயு 6:33 வாசிக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்படியாய் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், அவருடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான கவலைகள் மனுஷனுடைய இருதயங்களை ஆளுகை செய்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடுகிறதையா. ஆம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாய் இராதபடி ஆமேன், தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் தான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்து ஆண்டவரே கவலை உள்ளவர்களாய் இருந்து சபையை குறித்த கவலை அவர்களை நாள்தோறும் நெருக்கி ஏவும்படியாக ஜெபிக்கிறேன். சபையை குறித்த கரிசனை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்த கரிசனை உடையவர்களாய் மாறுவார்களாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக நீங்கள் கவலைப்படுங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காய் கவலைப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.